வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 2 சாரீக்கு போடுற மாதிரி இந்த 2 கலரும் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். உயரம் 15 இன்ச்சு, சுற்றளவு 10.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அடையாளப்படுத்தியிருக்கேன். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, உயரம் 9.5 வைக்கிறேன். இப்போ கீழேயும் 3 வச்சு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க, வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் கேன்வாஸ் இல்லாமல் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. கேன்வாஸ் இல்லாமல் நம்ம சூப்பராக பண்ண போகிறோம். கீழேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆம்கோல்லேருந்து இப்போ நான் வளைவு போடுற மாதிரி நீங்களும் வளைவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வளைவு போட்டுக்கலாம். இப்போ மேலே ஒரு ரவுண்டு போடுங்க. நான் மாற்றி போட்டேன். 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வளைவு கொடுத்துக்கோங்க. வளைவு போட்டு இதிலிருந்து 1/4 இன்ச்சு உள்ளர தள்ளி 1/4 இன்ச்சு உள்ளர தள்ளி வெளியில் 1/4 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணி 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கட் பண்ணிடுங்க. கேன்வாஸ் கொடுத்தும் தைக்கலாங்க. இல்லைன்னா நம்ம திக்கான கிளாத்துனா நீங்கள் இந்த இப்போ நம்ம ஆரஞ்சு கலருக்கு பிளாக் கலர் லைனிங் போடுறோம். ஆனால் கொஞ்சம் ரொம்ப லேசான கிளாத்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லைனிங் போட்டுக்கோங்க. இது வெளியில் தெரியாது நமக்கு, அதனால் நான் சேம் கலரே லைனிங் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும். இது இப்போ தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு இதை பத்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அம்புக்குறி போட்டுக்கலாம். இது சைடில் வர பீஸு, இது இந்த பக்கம் கழுத்துக்கு வர பீஸு. இதை வச்சு நல்லா வரைஞ்சிக்கோங்க. லைனிங் கிளாத்தில் வரைஞ்சிட்டு கீழே 1 இன்ச்சு, சைடில் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே 1/2 இன்ச்சு விட்டுருங்க தையலுக்குள்ளே போகிறதுக்கு. இது 2 பக்கமாக அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. மாறாமல் தைச்சிக்கோங்க. மாற்றி தைச்சிட்டோன்னா அது கஷ்டமாயிரும். இப்போ இதுக்கு கேன்வாஸ் கொடுத்தும் தைக்கலாம். நான் கேன்வாஸ் இல்லாமல் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு புரியணுன்றதுக்காக தான் அப்படியே நான் சொல்லித்தரேன். இப்போ இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே உள்ள பீஸை வச்சு நம்ம இங்கு ப்ளூவில் தையல் போட்டு திருப்பி தைச்சிடலாம். எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி லைட் ஆகினாங்கன்னா கட் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் எட்ஜிலே போடுங்க. இதுக்கு பைப்பிங் தேவையில்லை. பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. தைச்சி முடித்ததும் நம்ம ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு இந்த உள்பக்கமாக திருப்பி நம்ம அந்த லைனிங் மேலேயே தையல் போட்டுட்டு இந்த கீழே எக்ஸ்ட்ரா உள்ளதில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு லைனிங் நிறையா இருந்துச்சுன்னா இப்போ கீழே 1/2 இன்ச்சு விட்டுட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை தனியாக கட் பண்ண நான் மாறி போயிடும்ன்றதுக்காக இதை அப்படியே வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம இந்த பீஸில் நம்ம விட்டுட்டு கட் பண்ணிக்குவோம். இப்போ 2 பக்கம் தைச்சி முடிச்சு வச்சுங்க. இப்போ இதுக்கு மேட்சாக நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். நம்ம கீழே வெட்டின பீஸை வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு வந்துடலாம். நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். கீழே 1 இன்ச்சு விட்டுருக்கேன். இதை அப்படியே நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அப்படி துணி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு பைப்பிங் கூட பண்ணிக்கலாம்.
அது நம்ம விருப்பம்தான். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி தைச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி தைங்க. சில பேர் வந்து சாரீலேருந்து கட் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து டபுள் கலர் வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல வளைவெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு அப்படியே தைச்சிட்டு வரலாம். லைனிங் கிளாத்து வெளியில் தெரியாத மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ கீழே வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திட்டு மடித்து தைச்சிடலாம். அடியில் சேம் கலர் நூல் மாற்றிக்கோங்க. துணி கம்மியாக இருந்தால் பைப்பிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீட்டாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து நம்ம இங்கு ப்ளூவில் சன்கிரேப் கொடுத்து லைனிங் சன்கிரேப்பில் நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கனால நம்ம இந்த இங்கு ப்ளூவில் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே ஜரி கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே வெட்டின பிளாக் கலர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது அடித்து திருப்பிடலாம். இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி பார்த்தா அடையாளப்படுத்திக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து நம்ம தையலுக்குள்ளே போகிறது. நீங்கள் அது எதுக்கு தனித்தனியாக மார்க் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். தையல் போட்டு நம்ம அதுக்கு திருப்பின மாதிரி திருப்பி எட்ஜிலே தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ பிளாக் கலர் லைனிங் வெளில தெரியாத அளவுக்கு நல்லா கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. அப்போ தான் வந்து நெக்கோட ஷேப் வந்து நமக்கு மாறாமல் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி கீழே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ இந்த கீழே வந்து நம்ம சென்டரில் அந்த ரவுண்டு கட் பண்ணோம் இல்லையா, அந்த ரவுண்டுக்கும் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். அடித்து திருப்பிட்டு பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி லைனிங் கிளாத் தெரியாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டு தைச்சிட்டு வாங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்து அடித்து திருப்பிட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இங்கு ப்ளூவில் சன்கிரேப் கொடுத்து நம்ம லைனிங் கொடுக்குறோம். என்ன காரணம்னா சொன்ன மாதிரி அது ஃபுல்லாக ஜரி இருக்கனால அது நம்ம பைப்பிங் யூஸ் பண்ண முடியாது. சேம் கலர் தான் எடுத்திருக்கேன்.
இப்போ இந்த மாதிரி உருட்டி தைச்சிடலாம். ஒரே மாதிரி கொடுங்க. அழகாக அடியில் இருக்க பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி உருட்டி கொடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரியும் உங்களுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அதே மாதிரி நம்ம சைடில் உள்ளது கழுத்து பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் கொடுத்துடலாம் பைப்பிங்க. இந்த மாதிரி கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அந்த இதை அடியில் நம்ம ரெட்டையாக மடக்கிறது சிங்கிள் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மடிப்பு விலகிருச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா பைப்பிங்கோட அந்த ஷேப் வந்து மாறி அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அது விலகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ அந்த கார்னர்ட்டை நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ சென்டரில் வந்து அந்த கார்னர்கிட்ட கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் உருட்டி தைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி உருட்டி தைச்சிடலாம். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் கேன்வாஸ் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாங்க. கேன்வாஸ் வச்சு சேம் இதே மாதிரி டிசைனு இன்னொரு தடவை கூட சொல்லித்தரேன் உங்களுக்கு. கேன்வாஸ் வச்சு இன்னொரு தடவை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு 2ஆக மடித்து 1 ஃபுட் அளவுக்கு தைச்சிட்டு வரேன். இப்போ இதை அடித்து திருப்பிக்கலாம். ஏன்னா அந்த நெளிவாக இருக்குல்ல, அதுக்கு ஒரு லைன் கொடுக்கறதுக்காக நான் அடித்து திருப்புறேன். இப்போ திருப்பி எடுத்துடலாம். இப்போ 2 சைடு கட் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ நம்ம அந்த பைப்பிங் கீழே கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு அப்படியே ஒரு லைன் கொடுத்துட்டு வரலாம். கால் இன்ச்சுக்கு கீழே இறக்கி கொடுங்க. இப்போ அப்படியே கீழே இறக்கி நம்ம அந்த இடத்துல ஒரு வளைவில் ஃப்ளிட்ஸு வச்சுட்டு அப்படியே திருப்பிக்கலாம்.
உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸுன்றதுனால உங்களுக்கு நல்லா வலிச்சு கொடுக்கும். இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கோங்க. இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம். கீழே வந்து ஒரு பார்டர் கொடுத்துடலாங்க. அதாவது கொஞ்சம் இந்த ஆரஞ்சு கலர் தெரிகிற மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ மடித்து தைச்சிடலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே மடித்து தைச்சிட்டு வாங்க. இப்போ அகலம் 2 இன்ச், உயரம் 2 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இது முக்கோணமாக மடித்து தைச்சிட்டு வரலாம். இப்போ ஆரஞ்சு கலர்லேயும் இந்த ப்ளவுஸோட கலர்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 2 கலர்லேயும் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா கழுத்துலேருந்து, அதை நீங்கள் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டர் பகுதியிலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணுறேன். இது வந்து கீழே தையலுக்கு போயிடும். நீங்கள் வச்சு பார்த்திங்கனாவே தெரியும், நமக்கு அளவு மாறாது. இப்போ அப்படியே வந்து அந்த கோட்டு மேலேயே அப்படியே வச்சு தைச்சிட்டு வரலாம். இது பைப்பிங் ஓட்டுற மாதிரி இருக்கணும். மாற்றி மாற்றி ஒன்று ஆரஞ்சு கலரில் ஒன்று ப்ளூ கலர்லேயும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வாங்க. மேலே வந்து ஷோல்டர் பகுதியை பார்த்து வர மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த இது முடிஞ்சு. இப்போ மேலே வரைக்கும் கொடுத்தாச்சு. நம்ம மேலே 2 பீஸ் வந்து நம்ம அடித்து திருப்பி வச்சுருந்தோம் இல்லையா கழுத்து பகுதி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம வச்சுட்டு வரலாம். கரெக்டாக இந்த கோட்டு மேலேயே நீங்கள் போட்டுட்டு வாங்க. மார்க் பண்ணியிருந்தோம்ல அதுலேயே போட்டு வாங்க. நம்ம தையல் மேலேயே தான் அந்த கரெக்டாக அந்த கோட்டு மேலே வச்சு தையல் போட்டிருந்தோம். நீங்கள் அதுக்கு தையல் மறைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா சரியாக வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 3 லைன் கொடுக்கலாம். ஏன்னா பிளெயினாக இருக்கு இல்லையா, அதனால் ஒரு ரவுண்டாக ஒரு 3 லைன் கொடுங்க. இந்த மாதிரி 3 ரவுண்டு கொடுத்துடலாம். இப்போ 1 கொடுத்தாச்சு. இப்போ அதை கட் பண்ணி இன்னொரு ரவுண்டு கொடுத்துடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு அப்படியே கொடுத்துட்டு வாங்க.
அப்படியே திருப்பிடலாம். இப்போ இன்னொரு லைன் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. அந்த எக்ஸ்ட்ரா உள்ள நூலெல்லாம் கட் பண்ணி விட்டு நம்ம இப்போ வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம அதில் தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு ஆம்கோல் சைடு இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து கொடுத்துட்டு வாங்க. கரெக்டாக அந்த மார்க் பண்ணது மேலேயே வச்சு தைச்சிட்டு வந்தீங்கன்னா சரியாக வரும். இப்போ இதை வந்து அப்படியே அடியில் கொடுத்துட்டு கரெக்டாக சென்டர் அடையாளப்படுத்தி அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ சென்டரில் நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ திருப்பிட்டு அந்த பகுதியும் நம்ம அங்கிட்டு தைச்ச மாதிரி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா இப்படி நம்ம மூணையும் ஒன்றா கொடுக்குறப்ப நமக்கு ஒன்றும் மாறாதுங்க. முடிச்சுட்டு ரெண்டாவது தையல் ஒன்று போட்டுருங்க, அமுக்கு தையல். இப்போ அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் தையல் போடணும். போட்டால் தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ முடிஞ்சு நம்ம டாட் போட்டுடலாம். இப்போ சேம் அப்படியே இந்த பக்கமும் போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த பூ டிசைன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம மடக்கி வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு நாட்டு தைச்சிடலாம். ரெண்டு பக்கமும் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூ டிசைன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து அகலம் 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு, நல்லா பெருசாகவே கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு சேர்த்து வச்சு 4ஐயும் ஒன்றா சேர்த்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பினா நம்ம அழகான ஒரு ரோஸ் இதழ் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ ரெண்டு பக்கத்துக்கு நம்ம பண்ணியாச்சு. பாசி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு இதில் ஒரு ஒயிட் பாசி கொடுக்குறேன் நான். ஒயிட் பாசி கொடுத்துட்டு சைடில் ஒரு தையல் மட்டும் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ மேலேயும் மடக்கி நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக முடிஞ்சு ப்ளவுஸு. ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் இருக்குது. டக்குன்னு தைக்கிறதுக்கு இந்த ப்ளவுஸ்லாம் தைக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாட்டு எல்லாமே முடிச்சாச்சுங்க. கீழே வந்து நம்ம பாசி கொடுத்துடலாம். ஏன்னா கொஞ்சம் ப்ளைனாக இருக்கு இல்லையா, நான் ஒயிட் கலரு பாசி எடுக்கிறேன், சில்வர் கலர். இந்த மாதிரி லைனாக ஒரு 6-7 பாசி கொடுத்துடலாம். வேறு நீங்கள் சோ பட்டன் அந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம். இல்லை இப்போ இதிலே பட்டன் பண்ணி வேணாலும் வைக்கலாங்க. நம்மளுடைய விருப்பம் தான் அது.
மடித்து போட்ட ப்ளவுஸு இப்படி தான் இருக்கும். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.